வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 9 நிகழ்தகவு இதில் பயிற்சி 9இல் 1 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். நீவீர் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதரை தேர்ந்தெடுக்கவும். அந்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்தகவு என்ன? நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். எதிரில் யாரும் நிறைய பேர் வருவாங்க. அவங்களில் யாராவது ஒருத்தர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம தேர்ந்தெடுத்த அந்த மனிதரோட பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு என்ன நிகழ்தகவு? நம்ம கண்டுபிடிக்க போகிறது நிகழ்தகவு. நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கூறுவெளி. கூறுவெளினா சாம்பிள் ஸ்பேஸ் இங்கிலீஷில் சொல்லும்போது, கூறுவெளினா என்ன அப்படின்னா மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. என்னென்ன வாய்ப்புலாம் இருக்கோ எல்லாமே வந்துடும். அதான் என்னது? மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. இங்கே எதை கொடுத்துருக்காங்க? ஞாயிற்றுக்கிழமை கிழமைகளை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கூறுவெளினா எல்லா கிழமைகளும் வரும். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அந்த 7 நாட்களில் உள்ள கிழமைகள் வரும். முதல்ல என்னது? ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து என்ன வரும்? திங்கள் கிழமை. அடுத்தது செவ்வாய். அடுத்தது புதன். அதுக்கடுத்து வியாழன். அதுக்கடுத்து வெள்ளி. அதுக்கடுத்து சனி. இதான வாரத்தின் நாட்கள். மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7. அப்போ என் ஆஃப் எஸ், இந்த எஸ்ன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 7. சரியா? இப்போ பாருங்க, நம்ம தேர்ந்தெடுத்தவருக்கு பிறந்தநாள் என்னைக்கு வரணும்? ஞாயிற்றுக்கிழமை வரணும். சரியா? இப்போ பாருங்க, ஏ என்பது தேர்ந்தெடுத்த மனிதனின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கான நிகழ்ச்சி என்க. ஏன்றது என்னது? ஒரு நிகழ்ச்சி. என்ன வரணும் அந்த நிகழ்ச்சியில்? நம்ம தேர்ந்தெடுத்த நபரோட பிறந்த நாள் என்னைக்கு வரணும்? ஞாயிற்றுக்கிழமை வரணும். அப்போ ஏ ஈக்குவல் டு பாருங்க, இந்த எஸ் கூறுவெளியில் பாருங்க மொத்த விளைவுகள் இருக்கா? இதில் பாருங்க, இதில் ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருக்குது? ஒன்றே ஒன்று இருக்குது பாருங்க, ஞாயிறு. சரியா? ஞாயிறு. இப்போது இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை நமக்கு வேணும். என் ஆஃப் ஏ, ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை ஒன்றே ஒன்று தான் இருக்குது பாருங்கள். இதில் ஒரே ஒரு ஞாயிறு தான் இருக்குது. ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். நிகழ்தகவு எதோட நிகழ்தகவு? இந்த ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. நிகழ்தகவு அப்படின்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை. சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை. விளைவுகளின் எண்ணிக்கை பை மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? எழுத வேண்டாம். உங்களுக்கு புரியறதுக்காக தான். அப்போ நீங்கள் ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலான்னா, நிகழ்தகவு ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இதை மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இனிமேல் வரக்கூடிய கணக்கில் இதை மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டாலே போதும். ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ என்ன? சாதகமான நிகழ்தகவு, சாதகமான விளைவு. அப்போ இங்கே சாதகமான விளைவு என்ன? ஒன்றே ஒன்று தான். 1 பை என் ஆஃப் எஸ் வந்து மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 7. என் ஆஃப் எஸோட மதிப்பு 7. இதுதான் நமக்கு தேவையான நிகழ்தகவு. அதாவது நம்ம தேர்ந்தெடுத்தவருடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு என்ன? 1/7. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.